நாகையில் காளி நடனத்துடன் களை கட்டிய முளைப்பாரி ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பாதாள காளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி பால்காவடி அபிஷேகத்துடன் விமர்சையாக துவங்கியது. இதையொட்டி நாள்தோறும் அம்மன் அன்னதானம், ரிஷபம் உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி ஊர்வலம் நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் மஞ்சளாடை அணிந்து முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். வழிநெடுகிலும் மேலதாள வாத்தியங்களுக்கு ஏற்றவாறு சிவன், பார்வதி காளி நடனம் என களை கட்டியது. பின்னர் கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் அங்கு முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து பாட்டு பாடி பாதாள காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடியில் உள்ள புகழ்பெற்ற காசாம்பு நீலமேனி கருப்பர் கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று முளைப்பாரி எடுப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கரம்பக்குடி, தட்டவாரூனி, தென்னகர், கலக்கரங்தெரு, அக்ரஹாரம் ஆகிய பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்தபடி தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று நீலமேனி கருப்பர் கோவிலில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.